Morning, my dear students. I am going to start the next topic in chapter 3, that is interest on capital. First, we are going to see about what is partnership. Partnership means where the two or more persons join together. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பிசினஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கேபிட்டல், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல் என்ன பண்றாங்க, அவங்க டிவைட் பண்ணி ரெண்டு பேத்துக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் அப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது, அப்படி கேபிட்டல் நீங்க பிரிச்சு போடும்போது they have to provide some interest, okay, to their capital. Okay, that is called as interest on capital. Okay, so here how will you calculate interest on capital in the business? Okay, so providing interest on capital, first எப்படி ப்ரொவைட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் A's capital, for example A's capital 60,000, B's capital 50,000. So this is the both partner A and B partners. Okay, so when you are going to calculate interest on capital, you have to take that capital amount and also interest on capital. Okay, the already in every problem they given the interest on capital, it is given in your problem. Okay, so it is called as interest on capital. So 6%, for example 6%, ஒரு 6% கொடுத்திருக்கான். interest on capital ஒரு 6% கொடுத்திருக்கான். இதுல பாத்தீங்கன்னா 60,000 வந்து ஏஸ்க்கு இருக்கு, 50,000 வந்து பிஸ்க்கு இருக்கு. சோ இந்த கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணோம், அதுதான் இந்த சம்முடைய கான்செப்ட். இந்த டாபிக் உடைய மெயின் கான்செப்ட் அதான். ஓகே, சோ இதுல சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல வந்து அந்த மந்த் கொடுக்காம இருந்திருப்பான். ஒரு அடிஷனல் கேப், இப்போ இன்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது and also they invested, they introduce additional capital into the business. கொஞ்சம் additional capital introduce into the business, அதையும் கூட இன்வால்வ் பண்றான், உள்ள அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றான். சோ அப்ப என்ன பண்ணனும்னா there is no date கொடுக்கல. அப்ப என்ன பண்ணா, நீங்க I have to take 6 month, totally 12 month, so you have to take 6 month from the 12. Okay, totally 12 month, you have to take 6 month. Okay, so இதுதான் இந்த சம்முடைய மெயின் கான்செப்ட். புரியுதுங்களா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருவான். டோட்டல் இன்வெஸ்ட் அமௌண்ட்ஸ் இன் இட் இஸ் given a problem and also A's and B ரெண்டு பேருக்கு கொடுத்துருவான். சோ நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு percentage கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். 6%, 5%, 2%, 3% பார்த்துக்கணும். இப்போ so you have to take that 6% and also that capital amount. Okay, for example A's capital 60,000 into 6 by 100, 60,000 into 6 by 100. So here 6, so 3,600. So this is the amount for interest on capital for A, and simultaneously this is the same procedure for B. Okay, B, that is 50,000 into 6 by 100. Okay, so here 3,000, this is the amount for. Okay, this is the way of calculating interest on capital. Okay, இதுதான் interest on capital உடைய ஃபார்மேட். புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம இந்த சம்மை ஃபாலோ பண்ணும்போது, இந்த சம்மை போடும்போது ரெண்டு என்ட்ரி ஃபாலோ பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் த பி க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். வாட் இஸ் என்ட்ரி ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இதுக்கு மீனிங் என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை ஷேர் பண்றீங்க. ஓகே, ஸோ அப்போ ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணும்போது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கிரெடிட் சைட்லையும் டெபிட் சைட் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டெபிட் சைட்லையும் போடணும். என்ன அமௌண்ட் போடணும்? இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகே, இங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க. if the current account is appear in your problem, say how to open capital account or current account, ரெண்டுமே ஓபன் பண்ணனும். current account கேட்டிருக்கான் சம்பளம், அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா கரண்ட் அக்கவுண்ட் போடணும். இல்ல கரண்ட் அக்கவுண்ட் கேட்கல அப்படின்னா கேபிட்டல் அக்கவுண்ட் போடலாம். புரியுதா? கரண்ட் அக்கவுண்ட் மீனிங் என்னது? we already discussed in the first concept in the third chapter. when you are calculating fixed capital account method, you have to maintain two accounts. One is current account and a capital account.
எப்போலாம் நீ வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஓப்பன் பண்ணுறியோ கால்குலேட் பண்ணுறியோ அப்போலாம் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க? ஒரு பிஸ்னஸ் ஃபேம் நார்மலி ஜாயின்ட்ஸ் ஆர் கம்பெனிஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபேமிலி என்னது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், சேலரி ப்ரொவைட் பண்ணுறது, கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஓகே. ஸோ தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ எல்லா விஷயங்களும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே கண்டுபிடிக்கிற நீங்கள் இந்த 2 அமௌண்ட் என்ன பண்ணுறீங்க? டோட்டல் பண்ணி இங்கே போடுறீங்க. இதுக்கு பேர் தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் calculation of interest on capital. Okay, now I am going to start the 5th problem. Sum number 5, page number 113. Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:2 and their capital on 1st April 2018 was Mannan rupees 1,50,000 and Ramesh rupees 1 lakh respectively, and their current accounts show a credit balance rupees 25,000 and rupees 20,000 respectively. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019. Show the journal entries. Okay, so already we discussed the format of how did you calculate of interest on capital. Okay, we already discussed. Okay, now what is the first step? First entry, that is interest on capital account data to, that is a partner's capital account. Okay, second one is profit and loss account data to capital account. Okay, so this is the, we have 2 steps. One is interest on capital account data to partner's capital or current account. Second one is profit and loss appropriation account data to capital account. Okay, first என்ன பண்ணோம்? interest on capital போடணும். எப்படி கால்குலேட் பண்ணோம்? அதை நான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்னது ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியல சார் எப்படி கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கணும். ஓகே, ஒர்க்கிங் நோட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு we are going to calculate working notes. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் என்னது நீங்கள் இந்த 2 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த சம்முக்கு 2 ஸ்டெப் உண்டு. ஒன்று வந்து ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் உடைய என்னென்ன பார்ட்னர்ஸ், யார் ரமேஷோ மன்னனோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் த நேம். மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், தட் ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஓகே, ஸோ செகண்ட் வந்து க்ளோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்ச அந்த டோட்டல் அமௌண்ட்டை you have to post it here, that is a step 2. ஓகே, ஸோ இங்கே பாருங்க எப்படி நீ கால்குலேட் பண்ணோம்? மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? மன்னோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? வாட் இஸ் அமௌண்ட்? 1,50,000. ரமேஷ் எவ்வளோ இருக்கு? 1 லட்சம் இருக்கு. தட் இஸ் 1 lakh அமௌண்ட். வாட் இஸ் percentage ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? 6%. புரியுதுங்களா? ஸோ இங்கே நீங்கள் பாருங்க, we don't borrow about this credit balance amount because of we have to calculate only interest on capital. interest on capital மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவீங்க. இந்த பேலன்ஸ் நீங்கள் வந்து you don't borrow about this amount. okay, so first மன்னன்ஸ் capital, மன்னன் interest on capital, மன்னன்ஸ் interest on capital. okay, so என்ன அமௌண்ட் இருக்கு? 1,50,000 into 6/100 அப்போ 9,000. ஓகே, 9,000 ரெண்டு கட் பண்ணிங்கன்னா 9,000. ரெண்டாவது ரமேஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரமேஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். வாட் இஸ் அமௌண்ட்? 1 lakh into 6/100. So answer, what is the answer? 6,000. okay, so now going to mention the amount in the journal entry. okay, so date, that is step 1. date, okay, here step 1, date, particulars, L of debit, credit. okay, so date, that is no date in your problem. எந்த டேட் இந்த சம்ல கொடுக்கல.
அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்படியே அந்த அமௌண்ட் தூக்கி என்ன பண்ணணும், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் போகணும். டெபிட்ல என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு, நானே சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் என்னது ஃபர்ஸ்ட், அதான் டெபிட்ல பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் அதாவது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணும், கிரெடிட் சைடுல போஸ்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ first you have to what is the journal entry for this interest on capital account debtor to partners current account or partners capital account. Okay, isn't it? Okay, so do you follow what I am saying? Interest on capital account debtor to partners current account. Okay, so debtor, what is the amount 50,000, because you have to add the both, that is a 9,000 plus 6,000, you have to add both value. Okay, so here to partners, that is a Mannen's current account 9,000, then to Ramesh current account 6,000. புரியுதா? ஓகே, ஸோ to interest on capital we provided, interest on capital to be provided. This is narration. Okay, so next step 2 என்ன பண்ணோம், profit and loss approach account debtor to interest on capital. புரியுதுங்களா? what is profit and loss approach account? that is share of profit between each partners. ரெண்டு பார்ட்னருக்கு என்ன பண்ணோம், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்குற நேம் தான், அதுக்கு பேர் தான், அதோடைய மீனிங் தான், அதோடைய டேம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராபியேஷன் அக்கௌண்ட். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் த சேம் டேட் பர்டிகுலர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debtor to interest on capital. What is the amount? 15,000 here, 15,000. சரிங்களா? total amount தான் போடணும். ஓகேங்களா? so தனித்தனி amount போடணும், because of there is no separate account, there is a combined account. okay, so profit and loss interest on capital is to be closed. okay, interest on capital closed, this is a providing interest on capital, this is closing interest on capital. okay, the first step on providing, first provide பண்றீங்க, உருவாக்குறீங்க, then என்ன பண்றீங்க, close பண்றீங்க. okay, so interest on capital closed. okay, date, there is particulars, debit side, credit side. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த சம்பளம் பாருங்க, ரெண்டு பர்சனுடைய ரெண்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் போத் பார்ட்னர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the Mannen's capital. What is the amount of Mannen's capital? 1,50,000. What is the amount of Ramesh capital? 1 lakh respectively. And their current account show a credit balance rupees 25,000 and the 20,000. We don't bother this credit balance. Okay, so now the calculate interest on capital at 6%. You have to take 6%. okay, this is in the working notes for this sum. okay, so for the year ending 31st March 2019, show the channel entries. Just show the channel entries. okay, first we have to step 1 and 2. First one is providing interest on capital, second one is closing interest on capital. okay, so this is the working notes. Mannen's interest on capital 1,50,000 into 6%, 9,000. Ramesh interest on capital 1 lakh into 6%, here 6,000. This is the entry, journal entry. Date interest on capital 15,000. Mannen interest on capital, Mannen's capital current account 9,000. Ramesh current account 6,000, totally 15,000. Here interest on capital to be provided. That's this is a narration. இதான் வந்து அதோடைய narration. இத பாருங்க, profit and loss appropriation account 15,000 இருக்கு, to interest on capital 50,000 இருக்கு. ஓகே, சோ இத பாருங்க, இது வந்து க்ளோஸ் பண்றோம். புரியுதுங்களா? இது ப்ரொவைட் பண்றோம், இது க்ளோஸ் பண்றோம். இதுதான் இந்த சம் உடைய சொல்யூஷன். Next I am going to start the sum number 6. okay,
the same concept, interest on capital. Okay, calculation of interest on capital. Sum number 6. Okay, sum number 6, interest on capital. Sum number 6, interest on capital. Okay, so Prakash and Supriya were partners who share profit and losses in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash rupees 3 lakh and Supriya rupees 2 lakh. On 1st July 2018, Prakash introduced additional capital of rupees 60,000. Supriya introduced additional capital of rupees 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. Okay, Prakash, Supriya ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பிரிச்சுக்கிறாங்க. எந்த ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்கன்னா 5:3 ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இன் தியர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018 வாஸ் பிரகாஷ் வந்து 3 லட்சம் இருக்கு, சுப்ரியாவுக்கு 2 லட்சம் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ 1st ஜூலைல என்ன பண்றாங்கன்னா பிரகாஷ் வந்து ஒரு அடிஷனல் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றான். எவ்வளோன்னா 60,000. சுப்ரியா இன்ட்ரோடியூஸ் எவ்வளோ பண்றான்னா 30,000. எந்த ஒரு மந்த் கொடுக்கல. ஆனால் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, since the date of additional capital of Supriya is not given, so you have to take 6 months. ஸோ எந்த ஒரு பார்ட்னருடைய அந்த டேட் கொடுக்கல, அதாவது அடிஷனல் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா 6 மாதமாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணோம். என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்கான். இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கோங்க. இதான் ஒர்க்கிங் நோட்ஸ். புரியுதுங்களா? ஸோ calculation of interest on capital. Calculation of interest on capital. First யாரு? பிரகாஷ் உடைய ஓப்பனிங் கேபிட்டல். பிரகாஷ் அவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? ஓப்பனிங் எவ்வளோ இருக்கு பாருங்க. 3 lakhs into 6%. இப்போ எவ்வளோ இருக்கு? கட் பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 18,000. ஓகே, 18,000. ஓகே, ஸோ அவன் எவ்வளோ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான்? திஸ் இஸ் அடிஷனல் கேபிட்டல். எவ்வளோ பண்ணுறான்? 60,000 into 6/100 into ஜூலை 2018. அப்போ என்ன பண்ணோம்? எத்தனை மாதம் இருக்கு? எப்போ சம் முடியுது? 31st March 2019. அப்போ என்ன பண்ணோம்? ஜூலை that is a totally 9 months. Okay, July, August, September, October, November, December, January, February, March. Okay, so 9 months. We have 9 months. Okay, so 9/12. So 9/12. So the amount is 2,700. 3 here. So 2,700. So totally opening capital எவ்வளோ இருக்கு? So opening capital is 18,000. So additional capital எவ்வளோ இருக்கு? 2,700. So totally 20,700. புரியுதுங்களா? 20,700 யாருக்கு இருக்கு? ஸோ பிரகாஷுக்கு இருக்கு. இதே மாதிரி தான் யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம யாருக்கு? சுப்ரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, சுப்ரியா கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சுப்ரியா என்ன இருக்காரு? சுப்ரியாஸ். ஸோ ஓப்பனிங் எப்படி எவ்வளோ இருக்கு? ஓப்பனிங் எப்படி எவ்வளோ இருப்பா இருக்கு? 2 lakh இருக்கு. 2 lakh. So amount for Prakash capital, Supriya's opening capital. Then into 6/100. 6/100 எவ்வளோ இருக்கு? So totally 12,000. Now add additional capital. Since the
Supriya's additional capital introduced, the date is not given, so you have to take that 6 months. எப்போ ஒரு பர்சன் ஒரு பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கலையோ, தட் இஸ் அந்த டேட் கொடுக்கலையோ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதமாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ add additional capital. ஸோ எவ்வளோ இருக்கு? அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோப்பா இருக்கு? 30,000 into 6/100 into 6/12. Very important. 6/12 is very important. Okay, so here, so 900. So opening capital equal to 12,000. Okay, additional capital எவ்வளோ இருக்கு? 900 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 900ஓட 12,000 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12,900 கிடைக்கும். புரியுதுங்களா? அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ 900, ஸோ டோட்டலி 12,900. திஸ் இஸ் total interest and capital of Supriya. This is the total interest and capital of Prakash. Okay, ரெண்டு ஸ்டெப் இருக்கு, ரெண்டு என்ட்ரி போடணும். ஒரு என்ட்ரி என்னது? that is a interest on capital account debtor to what? Partners. That is a Prakash capital account and Supriya's capital account. புரியுங்களா? ரெண்டு என்ட்ரி இருக்கு, அதில் ஒரு என்ட்ரி போட்டாச்சு. 33,600 because of 20,700, 12,900. Okay, so இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இன்டர்நேஷனல் கேபிட்டல் ப்ரொவைடட். இது ப்ரொவைடிங் இன்டர்நேஷனல் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ப்ரொவைட் பண்ணோம், தென் வந்து க்ளோஸ் இன்டர்நேஷனல் கேபிட்டல். ஓகே, என்ன கேட்டிருக்கோம்னா ஷோ த ஜேர்னலிட்டிஸ். ஜேர்னலிட்டிஸ் கேட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணோம்? நீங்கள் ரெண்டு என்ட்ரி போடணும். அதெல்லாம் கால்குலேஷன், இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் கால்குலேஷன். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் கேபிட்டல் டு பி ப்ரொவைடட். ஓகே, அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோச் அக்கௌண்ட் டேட்டா டு profit and loss appropriation account data to never to what? Interest on capital. Because of closing, interest on capital closed. Okay, interest on capital, so amount is 33,600. Okay, so இதுதான் இந்த ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம், ஜோக்கி நோட்ஸ் போட்டோம். இது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பிரகாஷ் கேபிட்டல், சுப்ரியாஸ் கேபிட்டல். ஓகே, 12,100, 12,900. ஓகே, டேட் திஸ் அ பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் சைட். ஓகே, இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்டர்நேஷனல் கேபிட்டல், the same amount 30,600 then 30,600. I hope you are very well understand about this sum number 5, sum number 6. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல், தென் வந்து ப்ரொவைடிங், செகண்ட் ஒன்று வந்து க்ளோசிங். அவ்வளோதான். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த சம்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபிஃப்த் ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கால்குலேஷன், ரெண்டு இதை போஸ்ட் பண்ணீங்க, ரெண்டு ஜேர்னலிட்டிஸ் வந்து ஜேர்னலிட்டியில் போஸ்ட் பண்ணீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்குள்ளே டேட் கொடுத்துருக்கான். ஸோ ஒருத்தனுக்கு டேட் கொடுத்துருக்கான், ஒருத்தனுக்கு டேட் கொடுக்கல. டேட் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணோம்னா 6 மாதம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் சம்முடைய கீ கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.